ஹாய் ஹலோ மெடிசனிக் இன்ஃபோ உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மாரடைப்பு அறிகுறிகள் வந்தால் லோடிங் டோஸ் பயன் தருமா. இதுக்கு முன்னாடி நான் லோடிங் டோஸ்னால் என்ன, அது யார் யாருக்கு கொடுக்கணும்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு மனசிலாகும். அதனால் என்னுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம ஹார்ட் அட்டாக்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஹார்ட் அட்டாக் இதய தசைகளுக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதால் தான் அந்த பகுதிக்கு இரத்தம் போகாமல் அந்த இடத்துல வலி ஏற்படுகிறது. இரத்த குழாய்களில் ஏற்படுகிற அடைப்புக்கு முக்கியமான காரணம் கொழுப்பு அதிகமாக இருப்பது. அந்த கொழுப்பு அதிகமான பிளேட்லெட்ஸை ஆக்டிவேட் செய்து அங்கே வந்து பிளேட்லெட்ஸை படிமனாக்குவது. இதுதான் இரத்த கட்டியை உருவாக்கும். இதற்கு முதலில் கொழுப்பின் அளவை குறைக்கணும். அட்ரோஸ்டாட்டின் என்கிற மாத்திரைகள் இது கொழுப்பின் அளவை குறைக்கும். ரெண்டாவது, பிளேட்லெட்ஸை அங்கே வந்து அதிகமாக தங்கக்கூடாது. பிளேட்லெட்ஸுக்கு எதிரான மாத்திரைகள் அதுதான் ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல். இந்த 2 மாத்திரைகள் எடுக்கும்போது அங்கே ஆல்ரெடி ரத்த கட்டி ஃபார்ம் ஆகிட்டுருக்குல்ல, அதை இன்னும் அதிகரிக்காமல் இந்த மாத்திரைகள் வந்து பார்த்துக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிறத குறைக்கிறதுக்கு இது உடனே வந்து குறைச்சிடாது. த்ராம்போலைசிஸ் என்கிற செப்பரேட்டான மருந்து இருக்குது. ஆனால் அது வந்து அந்த ப்ராசஸை வந்து ஸ்லோ பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பேக்கெட்டில் இந்த லோடிங் டோஸை வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க. பக்கத்தில் யாருக்காவது ஹார்ட் அட்டாக் அறிகுறிகள் இருந்தால் இந்த லைஃப் சேவிங் ட்ரக்கை கொடுத்து லைஃப்பை சேவ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.